வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கான புக் சோர்ஸ் இருந்தால் புக் சோர்ஸ் பார்ப்போம். அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட தினம் 5 கேள்விகள் பார்த்துட்டு வரோம். அதை இன்றைக்கி 13வது நாள். இல்லை, இன்றைக்கான 5 கேள்விகளை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் அம்புஜம்மாள். அம்புஜம்மாள் பற்றிய பின்வரும் தொடர்களை கவனிக்க. யார் இந்த அம்புஜம்மாள்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? அம்புஜம்மாள் நம்மளோட சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு ஆப்டாக பொருந்துகிற பெண்மணிகளில் இவங்களும் ஒருத்தவங்க. ஆமாம், தமிழகத்தில் விடுதலைக்காக போராடிய பெண்மணிகளில் குறிப்பிடத்தக்க ஒரு பெண்மணி தான் இந்த அம்புஜத்தம்மாள். இவங்களை பற்றின பேக்ரவுண்ட் டேட்டா தெரிஞ்சால் நம்ம இந்த கேள்வியை சுலபமாக ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட பேக்ரவுண்டை பார்ப்போம். அம்புஜம்மாள் 1899 மதராஸில் பிறக்கிறாங்க. ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. இவரோட தந்தையார் பேர் ஸ்ரீனிவாச ஐயங்கார். இவர் வழக்கறிஞராக இருக்கார். இல்லை, ஸ்ரீனிவாச ஐயங்காரோட மகளாக 1899 மദ്രാஸ் மாகாணத்தில் இவங்க பிறக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் செட்டில்டான ஃபேமிலி தான். ஓகேங்களா? இந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார் காங்கிரஸில் இருக்கார். அப்படி காங்கிரஸில் இருக்கிறதால ஒரு சமயம் இவரோட வீட்டுக்கு காந்தியும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. அப்போ தான் அம்புஜம்மாள் முதல் முறையாக காந்தியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த டைமில் காந்தியோட பேச்சையும் அவரோட கொள்கையும் கேட்டு நம்மளும் விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைச்சிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதிலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைச்சி போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க தான் அந்த அம்புஜம்மாள். இதுங்க ஃபோட்டோ காட்டுறேன். இவங்க தான் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்மணிகள். அதில் இவங்க தான் அம்புஜம்மாள். ஓகேங்களா? இவங்க தான் அந்த அம்புஜம்மாள். இவங்கள விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்மணிகள். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பெண்மணி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அம்புஜம்மாள் இவங்க தான். இவங்களை பற்றின டேட்டாஸை இன்னும் பார்ப்போம். அடுத்ததாக ஸ்ரீனிவாச ஐயங்காரால் காந்தி அவர் வீட்டுக்கு வராருன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இவங்க என்னென்ன போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். இவங்க சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், இது போன்ற நிறைய போராட்டத்தில் இணைச்சிக்கிறாங்க. குறிப்பாக 1932 அந்நிய துணிகளை நடு ரோட்டில் போட்டு கொளுத்துறாங்க. ஓகேங்களா? எரிக்கிறாங்க. எதனாலனா நம்ம இந்திய மக்கள் தயாரிக்கிற துணியை தான் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்ற கொள்கை காங்கிரஸில் நிறையவே சுதேசி இயக்கம் போன்ற இயக்கத்தில் அதை தான் முக்கியமாக குறிப்பிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துலேருந்து துணிகளை மலிவு விலையில் இறக்குமதி பண்ணி இங்கே மலிவாக ரொம்ப காஸ்ட் கம்மியாக சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொத்த துணியை எடுத்து போட்டு ரோட்டில் கொளுத்துவாங்க. அதுக்காக இவங்களுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வேலூர் சிறையில் ஒரு 6 மாதம் எங்களை அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்பயும் இவங்க அதோடு அவங்களோட போராட்டத்தை நிறுத்திக்கல. மேலும் அவங்க விடுதலைக்காக போராட தான் செஞ்சாங்க. ஓகேங்களா? ஒரு சமயம் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச காந்தி நிலையம். ஸ்ரீனிவாசன்றது அவரோட அப்பா பேர். அடுத்ததாக காந்தியின் மீது கொண்ட பற்ற காரணமாக ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா அம்புஜத்தம்மாளோட முயற்சியால் தொடங்கப்பட்டது தான். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அறக்கட்டளை மூலமாக பெண்களுக்கு சுயதொழில், ஓகேங்களா, இந்த தையல் வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு, விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு இந்த அறக்கட்டளை மூலமாக இவங்க முயற்சி மேற்கொண்டு இருப்பாங்க. இந்த அம்புஜம்மாள் நிறைய படிச்சிருக்காங்க. நிறைய லாங்குவேஜும் இவங்களுக்கு தெரியும், நிறைய மொழிகளும் இவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கடுத்ததான் இவங்களை பற்றி முக்கியமாக வேறு என்ன பார்க்கணுன்னா இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. இவங்களோட 70வது வயசில் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இவங்களோட 70வது வயசில் இவங்க நான் கண்ட பாரதம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பாவை பற்றி ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அவரோட தந்தையாரை பற்றி, என் தந்தையார்னு நினைக்கிறேன் புக்கு பேர், எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்ததாக காந்தியை பற்றி ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? 2 புக்கு. அடுத்ததாக இதில் ஃபேமஸ் புக் எதுனா அவங்களோட 70வது வயதில் எழுத நான் கண்ட பாரதம். இதுதான் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் கண்ட பாரதம் எழுதின புக்கு யாரோட இதுன்னு கேட்டால் அம்புஜம்மாள். இவங்களை அடுத்ததாக இவங்களை பற்றி வேறு என்ன சொல்லலாம், காந்தியோட வளர்ப்பு மகள் அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு பெண்மணி யாருன்னா அம்புஜம்மாள். அடுத்ததாக வேறு என்ன இவங்களை பற்றி பார்க்கணுன்னா 1964 கவர்மெண்ட்டால் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க தான் அந்த அம்புஜம்மாள். இவங்களை பார்த்துக்கிட்டிங்களா? இவங்க தான் அந்த அம்புஜம்மாள். இப்போ நம்ம கேள்விக்கு வரலாங்களா? பேக்ரவுண்டை ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ கேள்விக்கு வருவோம். பார்ட்டிசிபேட்டட் இன் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டாங்களான்னா ஆமாம், கலந்து கொண்டாங்க. அடுத்ததாக காங்கிரஸின் 3வது சர்வாதிகாரி எனப்பட்டார். ஆமாம், இவங்களை காங்கிரஸோட 3வது சர்வாதிகாரின்னு தான் சொன்னாங்க. அடுத்ததாக தமிழ் இலக்கியத்தில் இவங்க ஈடுபாடு கொண்டவங்க தான். அதனால தான் நிறைய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இசைக்காக அரும்பாடுபட்டார். இது தவறான கருத்து. தமிழ் இலக்கியம் மற்றும் இசைக்காக அரும்பாடுபட்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்ததாக 1964 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. ஆமாம், 1964 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. அப்போது 1, 3, 4. அப்போது 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 4 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் 3 அதாவது 3rd ஸ்டேட்மெண்ட் தவறு, ஃபால்ஸ். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். மேட்ச் த லீடர் வித் த சீடோனிம்.
ஓகேங்களா. தலைவர்கள் புனைப்பெயர்களுடன் பொறுத்துக்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி. ஓகேங்களா, ராஜாஜியை தான், ராஜகோபாலாச்சாரியை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க இதில், ராஜகோபாலாச்சாரி. இவருக்கு என்ன பட்டப்பெயர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ரோசாப்பு துரைவர்மா, தட்சிணா காந்தி, வெள்ளி நாக்கு நாவலர், தமிழ்நாட்டு ரூசோ. இதில் ராஜகோபாலாச்சாரிக்கு எது வரும்னு பார்த்தோன்னா தட்சிணா காந்தி. ஏன் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு, ஓகேங்களா. ராஜாஜி அந்த நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடியே திராவிட நாடு கோரிக்கை வந்திருக்கோம், ஓகேங்களா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கு, கன்னடா எல்லாத்தையும் சேர்த்து திராவிட நாடுன்னு அறிவிக்கணும் அப்படின்ற நிறைய இடத்துலேருந்து கோரிக்கை வந்திருக்கோம். ஆனால் பெரும்பாலும் அது நம்ம தமிழகத்திலேருந்து மட்டும்தான் வந்திருக்கோம். மற்ற ஸ்டேட்டில் அதை பற்றி யாரும் பெருசாக பொருட்படுத்தவே இல்லாத அந்த டைமில் திராவிட நாடு கோரிக்கை வந்த சமயத்தில் இந்த ராஜாஜி இருக்கார் இல்லை, ராஜகோபாலாச்சாரி, இவர் என்ன பண்ணியிருப்பார்னா தட்சிண பிரதேசம் அப்படின்னு ஒரு பிரதேசத்தை உருவாக்கணும். இந்த தட்சிண பிரதேசம்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாடையும் கேரளாவையும் சேர்த்த பகுதியை தட்சிண பிரதேசம் அப்படின்னு ஒரு தனி பிரதேசத்தையே உருவாக்கணும்னு இந்த ராஜாஜி முன்மொழிஞ்சிருப்பார். ஆனால் எல்லா தலைவர்களுமே அதை எதிர்ப்பாங்க. இவர் காங்கிரஸ் மாநாட்டிலே கூட போய் இதை சொல்லியிருப்பார். அங்கேயும் இவருக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும், ஓகேங்களா. அந்த டைமில் காமராஜரோட ஆட்சி இருந்திருக்கும். காமராஜரே இதை எடுத்துருப்பார், ஓகேங்களா. தமிழ்நாடையும் கேரளாவையும் சேர்த்து தட்சிண பிரதேசம் அப்படின்னு ஒரு பிரதேசமாக தனியாக உருவாக்கணும்னு ராஜாஜி கோரிக்கை வச்சுருப்பார். இதுக்கான புக் சோர்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஓகேங்களா. 12th பாலிட்டி புக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 12th பாலிட்டி புக்கில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், ஏன்னா தட்சிண காந்தின்னு இருக்காது, பட் இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். பாருங்கள், 12th பாலிட்டி புக் இது. 12th பாலிட்டி புக்கில் 7th லெசன், ஓகேங்களா. 7th லெசனில் இங்கே பாருங்கள், தட்சிண பிரதேசம் மற்றும் மாநில கொள்கை, ஓகேங்களா. இதில் தான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. வேணால் நீங்கள் போய் பாருங்கள், பேஜ் நம்பர் 160, ஓகேங்களா. 12th பாலிட்டி புக்கில், ஓகேங்களா. நிறைய இவர் என்ன பண்ணியிருப்பார்னா தமிழ்நாடையும் கேரளாவையும் சேர்த்து தட்சிண பிரதேசம். இங்கே பாருங்கள், 1956 அமிர்தசரஸில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜியும் அவரது ஆதரவாளர்களும் தட்சிண பிரதேசம் குறித்து பேசினார். ஆனால் அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜர் அந்த மாநாட்டிலேயே இக்கருத்தினை கடுமையாக எதிர்த்தார். அப்போது தட்சிண பிரதேசத்தை பற்றி பேசினதால தான் இவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா தட்சிண காந்தி, இந்த பெயருக்கான பெயர் காரணம் இதுதான், ஓகேங்களா. அடுத்து ஈவே ராமசாமி, இது எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டு ரூசோ, ஓகேங்களா. அடுத்ததாக ஜார்ஜ் ஜோசப் எல்லாருக்கும் தெரியும். ரோசாப்பு துரை, ஓகேங்களா. மதுரை மக்களுக்கோட நிறைய பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பாரு. அதனால் மதுரை மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் இவர் என்ன கூப்பிட்டுருப்பாங்கன்னா ரோசாப்பு துரை அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்ததாக சத்தியமூர்த்தி, சத்தியமூர்த்தி வெள்ளி நாக்கு நாவலர். இது எனக்கே புதுசாக தான் இருக்குது, பட் தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளி நாக்கு நாவலர் என அழைக்கப்படுவார் சத்தியமூர்த்தி. நம்ம மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 நம்ம பொறுத்திட்டோன்னா ஆன்சரை கரெக்டாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜகோபாலாச்சாரி தட்சிண காந்தி 2, ஃபஸ்ட்டுக்கு 2, ராமசாமி தமிழ்நாட்டின் ரூசோ 4, அடுத்து ஜார்ஜ் ஜோசப் 1, கடைசியாக மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் 3. அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை, ஓகேங்களா. புக் சோர்ஸ் வேணும்னா போய் பாருங்கள். ஆனால் தட்சிண காந்தின்லாம் எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அவர் தட்சிண பிரதேசத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருப்பார் ராஜாஜி. அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. பேஜ் நம்பர் 160, 161 அடுத்தடுத்த பேஜில் இருக்கும், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேராமீட்டர் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI. நிறைய படிச்சிருப்போம் HDIன்னு. அதை பற்றினா ஒரு கேள்வி தான். பின்வருவனவற்றுள் மனிதவள வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு எது? எதை வச்சு மனிதவள குறியீடை அளவிடுறாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷனில் பாருங்கள், பிறக்கும்போது ஆயுட்காலம், செல்வம், இனமகிழ், சமூக ஆதரவு. இதுக்கு புக் சோர்ஸ் இருக்குது, ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்த ஒரு டேட்டா இருக்குது, HDI பற்றி அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், HDI என்பது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த, இதில் 2 டேட்டா வரும், 2 டேட்டாவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. HDI என்பது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக், ஓகேங்களா. மஹபூப் உல் ஹக் என்பவரால் உருவாக்கினார். HDIயை உருவாக்குனது யார்? பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூப் உல் ஹக், ஓகேங்களா. மஹபூப் உல் ஹக். அதுக்கு அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த அமிதியா குமார் சென் அவர்கள் 1990 இதை மேம்படுத்தினது யார்? இந்தியாவை சேர்ந்த அமிதியா சென். இதை உருவாக்குனது யாருன்னா மஹபூப் உல் ஹக். இங்கே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, உருவாக்குனது சப்போஸ் உருவாக்குனதை கேட்டுட்டு அதில் அமித்யா சென்னும் ஆப்ஷன் இருக்கும், மஹபூப் உல் ஹக்கும் ஆப்ஷனில் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சப்போஸ் கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்கன்னா மேம்படுத்தினது யாருன்னு கேட்டுக்கலாம். நம்ம கொஸ்டினை கவனிக்காமல் HDIன்னு ஃபஸ்ட் ஆப்ஷனே மஹபூப் உல் ஹக்கை கொடுத்துருப்பாங்க. பார்த்ததும் நம்ம இதுதான் கரெக்டான ஆப்ஷன் நினச்சி அதை ஷேர் பண்ணிடுவோம். பட் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 விதமாக கேள்விகள் வரலாம். உருவாக்குனது மஹபூப் உல் ஹக், ஓகேங்களா. அதை மேம்படுத்தினது இந்தியாவை சேர்ந்த அமித்யா குமார் சென், அமித்யா சென்னு சொல்லுவோம். அவர் தான் 1990 அதை மேம்படுத்துகிறாரு, ஓகேங்களா. இதை வெளியிடுறது யாருன்னா
ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் ஓகேங்களா, யூஎன்டிபியால் வெளியிடப்படுது இந்த HDI இண்டெக்ஸ் ஓகேங்களா. இந்த HDI இண்டெக்ஸில் எதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. மூணுத்தை பற்றி தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாழ்நாள் ஆயுட்காலம் என்பது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. அடுத்ததாக கல்வி தகுதி, அடுத்ததாக வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனி மனிதர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. இந்த 3 பேராமீட்டரை வச்சு தான் HDI கால்குலேட் பண்ணுறாங்க. நம்ம ஆப்ஷனில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பிறக்கும்போது ஆயுட்காலம். ஃபஸ்ட்லேயே என்ன இருக்குன்னு பாருங்கள், வாழ்நாள் ஆயுட்காலம் பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். வெல்த்து, செல்வம் இல்லை, இனமகிழ் இல்லை, சமூக ஆதரவு இல்லை. மொத்தமே 3 பேராமீட்டர் வச்சு தான் இந்த HDI கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த 3 பேராமீட்டர் நீங்கள் மறக்கவே கூடாது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்நாள் ஆயுட்காலம் ஃபஸ்ட் என்னது, வாழ்நாள் ஆயுட்காலம். வாழ்நாள் நீங்கள் ஷார்ட்கட்டாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்நாள் ஆயுட்காலம், அடுத்ததாக கல்வி தகுதி, அடுத்ததாக தனி மனிதர் வருமானம். இந்த 3 டேர்மு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த 3த்தையும் நீங்கள் மறக்கக்கூடாது. நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. 4 கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டு 4வது ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். ஸோ 3த்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பாருங்கள், அடுத்த கொஸ்டின் ஒரு திட்டம் சார்ந்த கொஸ்டின். இன் விச் பீரியட் த ரிவியூவ்டு ஸ்கீம் ஆஃப் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வாஸ் இம்ப்ளிமெண்டட். அனைத்து ஊரக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் புத்துயிர் பெற்ற திட்டம் எந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்டது? நிறைய நம்ம கிராமத்து சைட்லாம் போனால் நிறைய ஸ்கூல் சேவத்தில் அந்த மாதிரி சோர்லெலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி எழுதி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அனைத்து இந்தியா அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது இப்படிலாம் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த திட்டம்னா என்ன, இந்த திட்டம் எதுக்காக இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற புரிதல் நமக்கு இருக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி, அனைத்து ஊரக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இந்த திட்டம் எதுக்குன்னு பார்த்தோன்னா கிராமப்புறங்களில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற கிராமத்துக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குவாங்க ஓகேங்களா. குறிப்பாக சொல்லணும்னா 20 லட்சம் ஓகேங்களா, 20 லட்சம் ஃபண்டு ஒதுக்குவாங்க. அதுக்கு அடிப்படையாக அந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த அடிப்படையான தேவைகள் எல்லாத்தையும், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னென்ன செய்வாங்கன்னா குளம் வெட்டுறது, அடுத்ததாக விளையாட்டு கிரவுண்டு ஓகேங்களா, நம்ம விளையாடுறதுக்கு தேவையான கிரவுண்டு, அது மாதிரி அடிப்படையான என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு கவர்மெண்ட் மூலிமா பின்தங்கிய ஒரு 10 ஊர் இருக்குன்னா அந்த 10 ஊரில் எது ரொம்ப பின்தங்கி இருக்கோ, தனிநபர் வருமானத்தில் எந்த கிராமம் ரொம்ப பின்தங்கி இருக்கோ அந்த கிராமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. இந்த 20 லட்சத்தை கூட 15 லட்சம் + 5 லட்சம்னு பிரிப்பாங்க. இப்போ குளம் வெட்டுறதுக்கு அவங்க ஃபிக்ஸ்டாக ஒரு 1.5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 5 லட்சம் ஓகேங்களா, குளம் வெட்டுறதுக்கு 1.5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 1.5 லட்சத்து பத்தாது. ஒரு சில இடத்துல ஆல்ரெடி குளம் இருக்கும், அது தூர்வாரினா சரியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு 1.5 லட்சம் போதுமானதாக இருக்கும். ஒரு சில இடத்துல புதுசாக குளம் வெட்டுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் என்னென்னா இந்த 1.5 லட்சம் பத்தாது, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 5 லட்சத்துலேருந்து மிச்ச காசை வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் ஒரு 20 லட்சம் கிட்ட இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு கிராமத்துக்கும் ஃபண்டு ஒதுக்குவாங்க. இது மூலிமா என்னென்ன பண்ணலான்னா இந்த மாதிரி குளம் வெட்டலாம், அடுத்ததாக கிரவுண்டு ரெடி பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமத்துக்கு தேவையான திட்டங்கள். இதையும் கட்டாய பணிகள்னு ஒன்று. இதிலே இந்த 20 லட்சத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. கட்டாய பணிகள்னு ஒன்று, விருப்ப பணிகள் ஒன்று ஓகேங்களா. கட்டாயமாக ஒரு கிராமத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள், அதாவது குளம் வெட்டுறது, தூர்வாரது, இந்த மாதிரி விஷயங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் அதுக்கு அடுத்ததாக விருப்ப பணிகள், அதாவது ரோட்டில் லைட் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு ஒதுக்கியிருந்தாங்க. 20 லட்சம் கிட்ட ஃபண்டு வரும் ஓகேங்களா. இந்த திட்டம் எப்போலேருந்து எப்போ வரலும் நடைமுறையில் இருந்துச்சுன்னா 2006 to 2011 வரலும் நடைமுறையில் இருந்துச்சு ஓகேங்களா. 2006 to 2016 கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய கிராமத்தோட ஸ்கூல் செவரிலையோ எங்கெங்கே இந்த திட்டத்தை பற்றி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் சுவரில் இது எழுதி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அனைத்து இந்தியன் அனைத்து ஊரக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 to 2014 இதோட திட்ட காலம். புத்துயிர் பெற்ற திட்டம் ஓகேங்களா எந்த காலத்தில் செயற்படுத்தப்பட்டதுன்னா 2006 to 2011 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் கால்டு சிவகாசி ஆஸ் லிட்டில் ஜப்பான்? குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் யார்? நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிசியில் ரொம்ப அடிப்பட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா ஜவஹர்லால் நேரு. ஏன்னா இங்கே நிறைய ஃபயர் ஒர்க்ஸ், பட்டாசுகள், அடுத்து கேலண்டர், அடுத்து தீப்பெட்டி, இந்த மாதிரி நிறைய தொழில் செய்கிறதால இதை பார்த்துட்டு ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பார்னா இதை சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த 5 கேள்விகளை பார்த்தோம். நாளைக்கான கேள்விகளை நாளை பார்க்கலாம். வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.